லாட்ரி ரேசிங் இதை நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கறது முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பெல் பட்டன் அமைத்தி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துங்க. அப்போ தான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே கொண்டு வரும். ஓகே, நம்ம 24/7/2025 ரேசிங் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி 23ஆம் தேதிக்கு 572 அடிச்சிருக்காங்க. நம்ம கொடுத்த ஆள் போர்டில் மெயினாக 9 நாள் கொடுத்தோம். ஆனால் இன்றைக்கி டோட்டலாகவே மிஸ் ஆயிடுச்சு. ஓகே, வாங்க நம்ம இன்றைக்கி ஓரளவு சூப்பரான வினிங் செய்யுது. உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா, மேலே நீங்கள் கேரளா டிஆர் பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்பர் வைக்கிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் சிங்கிள் போர்டுக்கு 12 ரூபாய்க்கு 100 ரூபாய் நீங்கள் கொடுக்குறாங்க. ஏபிபிசிஎஸ்சி 12 ரூபாய்க்கு 1000, திருடிஜில் 12 ரூபாய்க்கு 5000, பிசி வினிங் 100 ரூபா கொடுக்குறாங்க. திருடிஜில் 25 ரூபாய்க்கு 10,000, பிசி வினிங் 1000, திருடிஜில் 30 ரூபாய்க்கு 14,000, பிசி வினிங் 500, சிபுடன் 80 ரூபா கொடுக்குறாங்க. திருடிஜில் 60 ரூபாய்க்கு 28,000, பிசி வினிங் 1000, சிபுடன் 100 ரூபா கொடுக்குறாங்க. திருடிஜில் 70 ரூபாய்க்கு 32,000, பிசி வினிங் 1000, சிபுடன் 80 ரூபா கொடுக்குறாங்க. ஃபோர்டிஜில் 30 ரூபாய்க்கு 90,000, ஃபோர்டிஜில் 110 ரூபாய்க்கு 4,80,000 கொடுக்குறாங்க. 3 நம்பர் வினிங் ஆச்சுன்னா 10,000, பிசி வினிங் 1000, சிபுடன் 100 ரூபா கொடுக்குறாங்க. புக்கிங் நம்பர் பார்த்தீங்கன்னா 80, 5, 91, 64, 99. புக்கிங் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு 10 நிமிஷம் முன்னாடி நம்பர் வச்சுங்க. ஓகேவா, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 4 days செல்லை வச்சு தான் நம்ம ஆல் போர்டுக்கான நம்பர் எடுக்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம 440, இந்த 440 வச்சு நம்ம அடுத்த நாள் வரக்கூடிய ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் எப்படி எடுக்குன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 440 போட்டுக்கிறோம். இதில் நம்ம காஸ்ட் ஆப்ஷன் போட்டு தான் நம்ம எடுக்க போகிறோம். இது ஒரு ஃபார்முலா நம்பர் பார்த்தீங்கன்னா 548. ஓகேவா, 548. இதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கிறோம். இதில் கிடைச்சது நமக்கு 7 அல்லது 9. 7 அல்லது 9 நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம 440 வச்சுருக்கு. நமக்கு 7 அல்லது 9 நம்பர் கிடைச்சிருக்கு. 7ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் சி போர்டில் பாஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 337. அதை வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 337 காஸ்ட் ஆப்ஷன் 548 போடுறது. நமக்கு லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 7 அப்படி இல்லைன்னா 8. 7 அல்லது 8 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம 337 வச்சுருக்கு. நமக்கு 7 அல்லது 8ஆம் நம்பர் கிடைச்சிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா 8ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போர்டு பி போர்டில் பாஸ் ஆயிருக்கு. 7ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு சி போர்டில் பாஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 887. அதை வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 887 காஸ்ட் ஆப்ஷன் 548 போடுறது. நமக்கு லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 9 அப்படி இல்லைன்னா 7. ஓகே, 7 அல்லது 9 சாரி. அப்போ 7, 9 நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, 887 வச்சுருக்கு. நமக்கு 7 அல்லது 9 நம்பர் கிடைச்சி. 7ஆம் நம்பர் அடுத்த நாள் பி போர்டில் பாஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 572. அதை வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம 572 காஸ்ட் ஆப்ஷன் 548 போடுறது. நமக்கு லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 9 அப்படி இல்லைன்னா 0. 9 அல்லது 0 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம 572 வச்சுருக்கு. நமக்கு 9 அல்லது 0 கிடைச்சிருக்கு. ஆல் போர்டுக்கு 9 அல்லது 0 நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு ஆல் போர்டு நம்பர்ஸ் தான் நம்ம எப்படி எடுக்கணும்னு பார்க்கலாம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு ஆல் போர்டு நம்பர் தான் எடுக்கணும். இது ஒரு 5 days செல் எடுத்துலாம் 817. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் எப்படி எடுக்கணும்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 817 போடுறோம். இதில் காஸ்ட் ஆப்ஷன் போட்டு தான் எடுக்கிறோம். இதோட ஃபார்முலா நம்பர் பார்த்தீங்கன்னா 541. இதில் பார்த்தீங்கன்னா புள்ளிக்கு முதல் நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கிறோம். இதில் 3 அப்படி இல்லைன்னா 4, 3 அல்லது 4 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம 817 வச்சுருக்கு. நமக்கு 3 அல்லது 4ஆம் நம்பர் கிடைச்சிருக்கு. இதில் 4ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ஏ போர்டு அல்லது பி போர்டில் பாஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 440. அதை வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 440 காஸ்ட் ஆப்ஷன் 541 போட்டியில் நமக்கு கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 3 அப்படி இல்லைன்னா 2. 3 அல்லது 2 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, பார்த்தீங்கன்னா 440 வச்சுருக்கு. நமக்கு 3 அல்லது 2ஆம் நம்பர் கிடைச்சிருக்கு. 3ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ஏ போர்டு அல்லது பி போர்டில் பாஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 337. அதை வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 337 காஸ்ட் ஆப்ஷன் 541 போடுறது. நமக்கு கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 0 அப்படி இல்லைன்னா 8. 0 அல்லது 8 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம 337 வச்சுருக்கீங்க. நமக்கு 0 அல்லது 8ஆம் நம்பர் கிடைச்சிருக்கு. 8ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ஏ போர்டு பி போர்டில் பாஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 887. அதை வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 887 காஸ்ட் ஆப்ஷன் 541 போடுறது. நமக்கு கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 2 அப்படி இல்லைன்னா 3. 2 அல்லது 3 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, பார்த்தீங்கன்னா 887 வச்சுருக்கீங்க. நமக்கு 2 அல்லது 3ஆம் நம்பர் கிடைச்சிது. 2ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் சி போர்டில் பாஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 572. அதை வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 572 காஸ்ட் ஆப்ஷன் 541 போடுறது. நமக்கு பார்த்தீங்கன்னா கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 7 அப்படி இல்லைன்னா 1. 7 அல்லது 1 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம
572 வச்சுருக்கு. நமக்கு 7 அல்லது 1 நம்பர் வந்து கிடச்சிருக்கு. இதில் ஸ்ட்ராங்குன்னு தெரிஞ்சால் எனக்கு 1 நம்பர்ஸ் கொஞ்சம் வரத்துக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. உங்கள் கணிப்பில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு உதவியாக இருக்கும். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆல் போர்டு கொடுத்த நம்பர்ஸ் மெயினாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல் போர்டு ட்ரை பண்ண முதல் 9 அப்படி இல்லைன்னா 0. 9 அல்லது 0 தான் நமக்கு கிடைச்சது. நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர். உங்கள் கணிப்பில் அந்த நம்பர்ஸ் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? பார்த்தீங்கன்னா ஏபிபிசிஎஸ்சி நம்ம 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுத்தோம். இதில் 91 19 97 79 01 10 0 70ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுத்தோம். உங்கள் கணிப்பில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு 1 நம்பர்ஸில் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற மாதிரி தெரியுது. இதில் 4 நம்பர்ஸ் உங்கள் கணிப்பில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? பக்கத்தில் இன்றைக்கான பெஸ்ட்டு கமெண்ட்டை பார்க்கலாம். இன்றைக்கி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 572. ஓகேவா? 572. இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம பெருமாள் அவர் பார்த்தீங்கன்னா சூப்பராக இன்னிங்ஸ் கொடுத்துருக்காப்புல. ஏபிக்கு பார்த்தீங்கன்னா 57 வந்து கொடுத்துருக்காப்புல. நல்லா ஒரு சூப்பரான நம்பர்ஸ் வந்து இன்னிங்ஸ் கொடுத்துருக்காப்புல. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சதீஷ்குமார் அவர் பார்த்தீங்கன்னா 6 போர்டு சிங்கிள் நம்பர் 7 நம்பர் வந்து கொடுத்துருக்காப்புல. ஒரு அருமையான இன்னிங்ஸ் வந்து கொடுத்துருக்காப்புல. ஆனால் கொஞ்சம் ஏபிபிசி மட்டும் தான் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. ஆனால் டவுல்ஸ் கொஞ்சம் எதிர்பார்த்துருக்காப்புல. அடுத்து ஆனந்த் அவர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2 அல்லது 7 நம்பர் வந்து கொடுத்துருக்காப்புல. 2 நம்பருமே இன்றைக்கி வந்து சூப்பராக ஒரு இன்னிங்ஸ் வந்து கொடுத்துருக்காப்புல. அடுத்து கலையரசன் அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு 2 அல்லது 0 வந்து கொடுத்துருக்காப்புல. 2ஆம் நம்பர் நமக்கு சி போர்டுக்கு ஒரு அருமையான இன்னிங்ஸ் வந்து கொடுத்துருக்காப்புல. இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்மியான நம்பர்ஸ் தான் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. இன்றைக்கி நிறைய பேர் கமெண்ட் பண்ணல. இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் பெருமாள் அவர் தான் இன்றைக்கின்னு வந்து சூப்பராக வந்து ஒரு ஏபிக்கு ஒரு இன்னிங்ஸ் வந்து அருமையான இன்னிங்ஸ் வந்து கொடுத்துருப்பல. நாளைக்கும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு உதவியாக இருக்கும். நம்ம வீடியோ பிடிச்சது நம்ம வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கங்க. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க நம்ம சேனலில். இப்போ எல்லாரோட கமெண்ட் வந்து குறையுது. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? நாளைக்கு உங்கள் கணிப்பில் வந்துச்சுன்னா எடுத்துங்க. அடுத்தபடி நம்ம வந்து வேறு மெத்தட்ஸ் எடுத்துருக்கோம். இந்த ஸ்ட்ராங்காக கொடுக்க முடியல. ஆனால் நம்பர்ஸ் மட்டும் அதனால் கொஞ்சம் பொறுமையாக விளாண்டுங்க. உங்கள் கணிப்பில் வந்தால் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்க. ஓகேவா?